சார் மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே இல்லல்லப்பா. சிங்கம் சாரால மட்டும்தான் இந்த மாதிரி கிராண்ட் ஓபனிங்லாம் கொடுக்க முடியும். இதுதான் சாந்திவுட்டோட புதையல். நம்ம சாந்திவுட்டுக்கான அடையாளம், நம்ம சாந்திவுட்டுக்கான கௌரவம், அது எல்லாமே இந்த ஃப்ளோட்ல தான் இருக்கு. இதை பாதுகாப்பா வைக்கணும். இந்த சந்தோஷமான தருணத்துல நமக்கு ஒரு ஆட்டக்காரர் வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் சாக்லேட். கமான் வாங்க. பெருமதானுங்க, நாட்டில நல்ல பேரு தானுங்க, எல்லார் வீட்லயும் மகிழ்ச்சி தானுங்க. பெருமையான தலை நிமிர்ந்தது, எல்லோருக்கும் பயம் போனது. புயல் கிளம்பிடுச்சு, வயிறோ வெள்ளி பூத்துடுச்சு, கண்ணுல தண்ணி வந்துருச்சுங்க. We are proud of Santipur. சிங்கம் கூட அழகாருங்க. கைக்கு வரப்போகுது. எனக்கு அந்த கஜானா வேணும். நீங்க தான் அதை கொண்டு வரணும். நான் உங்களை இதை விட மோசமாடிப்பேன். முக்கியமா நீங்க ஒரு வேலை பண்ணணும். எனக்கு ரொம்ப திறமையான ஒரு ஆளை இங்க கூட்டிக்கிட்டு வரணும். அவன் எங்க இருக்கா? அவன் வந்துட்டான். ஏண்டா மட பசங்களா, இவனை எதுக்காக வர சொன்னீங்களா? இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்த விஷயங்களை எப்படி என்னால மறக்க முடியும்? மன தைரியமும் நல்ல திறமையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். என்ன ஆச்சரியப்படுத்தக்கூடிய திறமை உங்களை யாருக்கு இருக்குன்னு பார்த்துருவோம். நான் அதை பண்ணி காட்டுறேன். மேட் ஹேமரா? என்ன பண்ணி வச்சிருக்க? இந்த நாக்க திறக்கிறது தானே நம்மளோட வேலை. நீ உடைச்சு வச்சிருக்க. ஏன் இப்படி பண்ண? என் மொத்த முடியும் போச்சு. இவனாலதான் என் மொத்த முடியும் போச்சு. அது திரும்பவும் வளர மாட்டேன். உன்னோட அந்த சுத்தியலால என் மொத்த முடியையும் எடுத்துட்டேன். இப்ப மேட் மாறிட்டான். இப்ப இவன் ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி நடந்துக்கிறான். அவன் கோபத்தையும் அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆமா. ஓகே மேட் ஹேமர், உன்னை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன். உனக்கு ஒரு வேலையும் கொடுக்கிறேன். சாந்திவுட்டோட மரியாதையே அந்த கஜானாதான். அவனை தூக்கிட்டு வரணும். ஓ, உடனே போய் பிரச்சனை பண்ணி அது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வா. முக்கியமா அந்த இன்ஸ்பெக்டர் சிங்கமா சும்மா விடாத. அவன் தான் நம்மளோட முக்கியமான எதிரி. நான் கொண்டு வர அந்த கஜானா சிங்கம் கதைய நானே முடிச்சு காட்டுறேன். சுத்தியல் எடுத்து சுத்த ஆரம்பிச்சேன்னா புயலே வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஐயோமா, எலி! அத பிடிங்க, பிடிங்க! யாராவது வந்து இந்த எலிய பிடிங்க! சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க! அந்த எலியை யாராவது பிடிங்க! முதல்ல என்ன? சிங்கம் சார், எங்க இருக்கீங்க? இங்க இருந்து தானே சத்தம் கேட்டுச்சு. இப்ப எங்க போனாரு? சிங்கம் சார், எங்க இருக்கீங்க?
இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன். நான் ஒரு ஜாலிக்குள்ள விழுந்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. நீங்க தான் பாதாளத்துல இருந்து பேசுறீங்க, கொஞ்சம் வெளியில வந்து பேசுங்க. அத பாவீங்களா, நான் சொல்றது முதல்ல கேளுங்க. ஒண்ணு கேட்கல, அதனாலதான் வெளியே வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசுறது சரியா கேட்கல, வெளியே வந்து பேசுறத தெளிவா கேட்கும். இங்க பாருங்க, நான் இங்க இருக்கேன். கொஞ்சம் பேசாத, உள்ள போ, கத்தாத. நீதான் கத்துற, நீதான் கத்துற, நீதான் கத்துற, நீதான் கத்துற. ஐயோ, உங்க பக்கத்திலேயே நான் ஜாலிக்குள்ள விழுந்து கிடக்குறேன். நீங்க என்ன பார்க்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை என்ன திடீர்னு சொல்ல வந்துருச்சு? யாரியா இது? எதையோ கையில வச்சு சுத்திக்கிட்டே வரோம். சிங்கப்பா, காப்பாத்துங்க. நான் என் சுத்தியலை சுத்த ஆரம்பிச்சேன்னா புயலையும் உருவாக்குவேன், எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வருவேன். யாரா நீ? முதல்ல நீ யாருங்கிற உண்மையை சொல்லு, இல்ல நான் வர வைப்பேன். ஜாக்கிரதை, ஓவரா பேசக்கூடாது, ரொம்ப ஆடவும் கூடாது, ஆளை பார்த்து பேசணும். இந்த சாந்தி முட்டோட அடையாளமே இன்ஸ்பெக்டர் சிங்கம் தான். இந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. கப்ரிலால கூப்பிடுங்க. வணக்கம் சார். கப்ரிலால், எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். சீக்கிரம் சொல்லு. சிங்கம் சார், சிங்கம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருச்சு. அப்ப சொல்லு, சீக்கிரம் சொல்லு. அவன் பேரு என்னன்னா மேட் ஹேமர். இவங்க எல்லாருமே ஒரே கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். மேட் ஹேமரா? அவன் எங்க இருப்பா? சீக்கிரம் கேளு. சிங்கம் சார், இந்த மேட் ஹேமர் சாந்தி வீட்டுல இருக்கிற எல்லா கஜானாவையும் இப்பவே எடுத்துக்கிட்டு ஷிப்பிங் போர்ட்டுக்கு போய் பக்கத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கு விற்க போறானா. நாம